இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்படும் அமானுஷ்யங்கள் சம்பவங்கள் அனைத்தும் சுவாரஸ்யம் பொழுதுபோக்குக்காக மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கேள்விப்பட்ட பதிவுகள் சப்ஸ்கிரைபர் அனுபவங்களை இணைப்பு பாலமாக இருந்து அப்படியே உங்களிடம் பகிர்கிறோம். எனவே இதில் சொல்லப்படும் நிகழ்வுகள் கற்பனை கலந்தவையாகவும் இருக்கலாம். அதேபோல் இதில் சொல்லப்படும் சில சம்பவங்கள் கதைகள் சிலருக்கு அச்சத்தை ஏற்படுத்தலாம். அதனால் பலவீனமான இதயம் கொண்டவர்கள் இதை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். Disclaimer. Please remember that all paranormal events aired in this show are for fun and entertainment only. We are sharing hearsays and subscriber experiences to you as a bridge of connection, so events narrated here may be mixed with fantasy. Also, some incidents and stories told here may scare some people, so those with weak heart, do not see or hear this. ஓகே, இன்றைக்கி நாங்கள் ஷூட் எடுக்கிறதுக்காண்டி வந்தோம். இங்கே ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அன்றைக்கி பெர்மிஷன் கேட்டது தப்பு, இவங்கள்ட்ட பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டோம். இப்போ லைட்டு போட்டு எடுக்கப்போ நாங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் லைட்டு. ஏன்னா இவர் என்ன சொன்னார், இப்போ நாங்கள் வந்ததும் ஷூட் எடுக்கலை, அந்த அக்கா வந்து லைட்டு போடுறதுக்கெலாம் முன்னாடி சவுண்டு கேட்டுச்சு. என்ன என்ன விஸ்வா எந்த சொல்லுவாப்புல வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். புட்டுன்னு சவுண்டு, இன்னைக்கு ஒரு சவுண்டு வரல. விஸ்வா வந்த பயம். விஸ்வா பாய் லைட்டை குறைக்கிறேன். பயமா இருக்கு, செம்மையா இருக்குங்க. யாரா இருக்கீங்களா? முதல் தளம் வந்திருக்கும். எக்ஸ்கூஸ் மீ. என்ன பண்ணோம் தெரியுமா, இப்படி காட்டுறப்ப லைட் இப்படி குறைச்சிட்டோம். இப்போ இந்த லைட்லேயே போகணும். இவனை எனக்கு சத்தியமாக எங்களால் இருக்கீங்களா? ஹலோ, இங்கே இப்போ எங்கே இருக்கோ போனோம். இனிமேல் நாய் வேற குளிக்குது. திறக்க முடியாது. இதுவும் போட்டி இருக்கு. யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நேரில் வருவீங்களா? கோர்த்து விட்டு பார்ப்போம். என்னது நீ இது, நீ வேற தெரியும் போலீஸில் ஆடான்னு வந்திருக்கோம். யாரு? செப்பரேட்டாக பிரிய போகிறோம். அப்போ செப்பரேட்டாக பிரிஞ்சு செருப்படி வாங்க போகிறோம். செப்பரேட்டில் பார்க்குறோம் காய்ஸ். போகும்போதே என்னென்ன ஆகுதுன்னு தெரியல. இதில் தான் போக போகிறோம். அவன் அங்கே போயிட்டுப்பேன்னு நினைக்கிறேன். கதை ஃபுல்லாக லாக்கு. எனக்கு ஒத்தாலாக போக திக்கு திக்குன்னு இருக்கு. உள்ளே போக போகிறோங்க. யாரா இருக்கீங்களா? யாரு? 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 திரைதளங்க. முதல் தளத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஃபோனில் பாட்டை போட்டு பாட்டு தூங்கிடுவோமான்னு சத்திய. விஸ்வா, நீ விளாட்றியா? யாரு? இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போன ஒரு குத்தமா. சத்தியமாக முடியல என்னால். யாரு? யாரு?
யாரு? நாங்க சவுண்டு கடிச்சு கீழே யாரு? நீங்க உங்களுக்கு பேசுனா ஏதாவது பேசுங்க, பயமுறுத்தா வேணாம். இங்கே அழுகிற சவுண்டு வேறு கேட்குது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. யாரு? யாரா இருக்கீங்களா? என்னங்க பண்ண யாரும் இருந்தாங்க. இது சவுண்டு கேட்குது, சத்தியமா யாருமே இல்லை. அவங்ககிட்ட இருந்த சவுண்டு கேட்டு ஜூம் பண்ணி பார்த்தேன். இங்கே நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்போ இந்த பில்டிங் பேசிக்கலாம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, பயம், உச்சக்கட்ட பயம். நினைப்பீங்க என்னடா ஒரே இடத்த சுற்றி சுற்றி காட்டுறான்னு. நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் நான் இந்த இடத்த போட்டு உருட்டி உருட்டி பார்க்குறேன், ஒன்றும் தெரிய மாட்டுது. ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா? ஏங்க நீ தண்ணி குடிக்க போகணுதா போக வேணாம்னு சொல்லுதான்னு தெரியலங்க. யாரு? திரும்ப ஐயோ, யாரு? ஏதோ தெரியுது, இன்னும் காணோம். என்னால முடியாது, அங்க ஏதோ தெரியுது. விஸ்வா, விஸ்வா, ஐயோ, இந்த எஃப் பில்டிங் தாங்க சவுண்டு கேட்குது. இங்கே 2 பில்டிங் மாற்றி மாற்றி சத்தியமாக என்னால் முடியல. அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்து ஜி பில்டிங்கில் வாங்க. விஸ்வா, விஸ்வா இருக்கியா? ஏதோ கேக்குதுங்க. கிரி அண்ணே, உங்கள்கிட்ட நீ எங்கேயும் இருக்கியானே? என் பொருள் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குண்ணே. சாமி கிட்ட வந்துடுண்ணே. கிரி அண்ணனை போட்டு பழம பாரு. எங்க அப்பா இதே மாதிரி எங்க சவுண்டு கேட்டுச்சு. வந்துட்டே அண்ணே நீயே. ஷோ சித்திராவதனே கிளம்பிடுவோம்.